இருந்தாலும் என்னுடைய இது கேள்வி சந்தேகம். இப்போ தாவேகா கிட்ட 112 அதாவது இந்த காங்கிரஸோடு சேர்த்து 113 இருக்கு. இந்த 113 ஒரு பக்கம் இருக்க, திமுக அவங்க கூட்டணி இருக்கக்கூடிய 70 அப்படியே இருக்க, அதிமுக இருக்க கூட்டணி அப்படியே இருக்கு பட்சத்துல, இது எப்படி ஆட்சி அமைக்க முடியுமா? அந்த 113 அப்படின்ற இந்த எண்ணோடு தாவேகாவால் ஆட்சி அமைக்க முடியுமா? சட்டமன்றத்துல போய் முதலமைச்சர் உட்கார முடியுமா விஜய்னால? என்ன நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு காமன் சென்சிக்கலா தமிழ்நாடு பாலிடிக்ஸ ஃபாலோ பண்ணி, இந்தியன் பாலிடிக்ஸ ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால, என்னோட சென்சிபிள் அட்வைஸ் டூ டிவிகே என்னவா இருக்கும்னா, ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் போறது மட்டும் தான். ஏன்னா ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் போனீங்கன்னா, உங்களுக்கு 50+ சீட்ஸ் கையில இருக்கும். உங்களுக்கு ஒண்ணு கவர்மெண்டோட ஸ்டெபிலிட்டி இருக்கும். உங்களுக்கு பயம் இருக்க தேவை கிடையாது. ஐயோ! ஒருத்தங்க போயிட்டாங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு ஒரு 5 வருஷத்துல ஒரு நாளும் வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்க தேவை கிடையாது. உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கும். 2வது விஷயம், நீங்க புதுசு. அத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு டிஎம்கேவோ இல்ல ஏடிஎம்கே மாதிரியோ உங்களுக்கு அந்த ஒரு பேக்கிங் கிடையாது. இப்போ டிஎம்கே வந்த டைம்லயோ ஏடிஎம்கே வந்த டைம்லயோ அவங்களுக்கு தலைவர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு மென்டர்ஸ் இருந்தாங்க, சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தாங்க. இப்ப இவருக்கு அது கிடையாது. சோ சச் பீயிங் த கேஸ் ஏடிஎம்கேவோட ஒரு அலையன்ஸ்ல போனாருன்னா அட்லீஸ்ட் அவருக்கு வந்து முதல்ல கட்சினா என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, எப்படி ஒரு ஸ்டேட்டை நடத்தணும் அப்படின்றது கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நிறைய இருக்கும். 2வது விஷயம். 3வது விஷயம் வந்து இப்ப காங்கிரஸோட அவங்க சேர்ந்தா கூட காங்கிரஸ் என்ன தெளிவா சொல்லிட்டாங்கன்னா, பிஜேபியோட அலையன்ஸ்ல இருக்கிற எந்த கட்சியோடயும் நாங்க சேர போறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சோ சச் பீயிங் த கேஸ் பிஎம்கேவும் உங்களுக்கு போயாச்சு. சோ டிபிக்கலி 2 சீட்டு 1 சீட்டு 3 சீட்டு 2 சீட்டுன்னு இருக்கிறவங்களோட தான் நீங்க கேம் பிளே பண்ணணும். இது வந்து கத்தி மேல நின்னு நீங்க அரசியல் நடத்துறது அடுத்த 5 வருஷத்துக்கு. அது எவ்வளவு தூரத்துக்கு சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஓகே மேம். இல்ல என்னுடைய கொஸ்டின் வந்து